டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமது நேர்காணல்ல சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் தேவேந்திரா சேனா இயக்க தலைவர் மரியாதைக்குரிய திரு ராஜ்பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கய்யா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நம்ம நேர்காணலுக்கு போயிடலாம். அதாவது சமீப காலமா சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்துல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழும்பி வருது. அதை பத்தி தங்களுடைய பார்வை என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஆமா, இது என்னன்னா அரசியல் அறிவற்றவர்களுடைய வாதமாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துல இப்படி இது புதிதல்ல. இந்த மாதிரியான கேள்வி எழும்புறது ஏற்கனவே திராவிட கட்சிகளிலையும் தங்களுக்கான அதிகாரம் இல்ல, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல அப்படின்ற ஒரு பேச்சும் அடிபடுது. அதே நேரத்துல தேசிய கட்சிகள்லயும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல, அல்லது எங்களுக்கு உரிய அதிகாரம் கொடுக்கல, அல்லது உரிய இது கொடுக்கல, மரியாதை கொடுக்கல என்பதாக இது தொடர்ச்சியாகவே பிற கட்சிகளில், அதாவது மற்ற கட்சிகளில் எங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்ற குரல் இன்று நேற்றல்ல, பல காலமாகவே இது ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, இன்னொரு கட்சிகள்ல அது இன்னொரு உருவாக்கிய கோட்பாடுகள்ல நம்ம பிரதிநிதித்துவம் கேட்பதே தவறு என்பதுதான் என்னுடைய பார்வை. அதாவது இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கான இயக்கங்கள் இருக்குது, அமைப்புகள் இருக்கு, கட்சிகள் கூட இருக்குது. அதுல இவர்கள் பங்கேற்பு செய்யாமல் பிற கட்சிகளில் இவர்கள் ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும், எங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்வது என்பது அது எந்த விதத்தில் சரி என்று எனக்கு தெரியவில்லை. இப்போ விஜயுடைய அந்த கட்சியில கூட எங்களுக்கு மாவட்ட செயலாளர் இல்ல என்பதாக பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அது நம்மளும் என்கிட்ட நிறைய பேர் பேசினாங்க, அது குறித்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு நடிகர் நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அது திடீர்னு என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்பதாக அது எல்லாமே விமர்சனத்துக்குரியதாக இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் படம் நடிச்சிட்டு திடீர்னு இந்த அரசியல்ல இந்த காமெடி படத்துல சொல்ற மாதிரி அரசியல்ல மேல இருந்து நான் குதிக்க போறேன்னு சொல்லி ஏற்கனவே ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாம் சினிமால இருந்து தானே அரசியல் கட்சி தலைவராகி பெரிய சாதனை செஞ்சாங்க. அது ஒரு சாதக்கடா இருக்குது. அதாவது அந்த மாதிரி ஆட்கள் மக்கள் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கறத விட மக்களிடம் திணிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. மக்கள் விரும்புறது அப்படிங்கறதுக்காக இப்ப டாஸ்மாக் எல்லாம் மக்கள் விரும்புறாங்களா? இல்லையே. எத்தனை எல்லா குடும்பத்திலயும் பெண்கள் டாஸ்மாக் விரும்புறாங்களா, சாராயத்தை விரும்புறாங்களா? ஆனா எல்லா குடும்பத்திலயும் அந்த உள்ள ஊடுருதா இல்லையா? அப்ப டாஸ்மாக் வந்ததுமே இப்ப பெண்களுமே அதுல அந்த மதுவுக்கு அடிமையாயிட்டானே இருக்கிறாங்க நிறைய இடங்கள். அதுதான் விரும்புறது என்பது வேறு, திணிக்கிறது என்பது வேறு. இவர்கள் செய்வது திணிப்பு, அது விருப்பம் என்பது அது வேறு. அப்ப இந்த திணிப்பு என்பது காலங்காலமாவே அரசியல் ரீதியாகவும் அந்த மாதிரியான திணிப்புகள் இருக்குது. இவர்கள் என்ன செய்திருப்பாங்கன்னா, இவங்க எந்த தியாகமும் செஞ்சிருக்க மாட்டாங்க, மக்களுக்கான அந்த பணிகளை செஞ்சிருக்க மாட்டாங்க, மக்கள் போராட்டத்துல பங்கேற்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் திடீர்னு ஒரு அந்த ஏற்கனவே இருந்த அந்த நடிப்பு அந்த இதுகளை வச்சுக்கிட்டு அதுல ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வர்றது, இது ஏற்புடையதல்ல. இது மக்கள் நிராகரிக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் எத்தனை பேர் இன்னைக்கு போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அங்கங்க பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனைகளுக்காக போராடி இறந்தவர்கள், உயிரை விட்டவர்கள் எத்தனையோ தியாகிகள் இருக்கிறாங்க. அந்த வழியில வந்தவர்களை மக்கள் யாரும் கண்டுக்கல, அல்லது அவர்களை நோக்கி மக்களை பார்க்க விடாமல் செய்கின்ற ஒரு மடைமாற்று அரசியல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது சமீபத்துலதான் அவர் ஆரம்பிச்சு அதற்கான ஒரு மாநாட்டையும் நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அவ்வளவு கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய அரசியல மக்களுக்கு பொது சேவையா செய்யணும் அப்படின்னு களத்துல இறங்கி இருக்கிறாரு. ஆனா இனிமேட்டான அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணணும். அதுக்குள்ள அவரு இப்படி அப்படின்றத
எப்படி முடிவு பண்றது? அதாவது தங்களுடைய பார்வை. ஆமா, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து தொடர்ச்சியாக தென்தமிழகத்தை வந்து படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற சமுதாயமா இருக்குது. இது குறித்து எங்கேயாவது ஏதாவது இடத்தில் விஜய் அவர்கள் பேசியிருப்பாரா அல்லது இப்போது வரைக்கும் பேசியிருக்கிறாரா என்றால் கிடையாது. அப்போ இப்பதானே அவர் என்ட்ரியே கொடுத்திருக்கிறாரு. இனிமேட்டு அவருடைய செயல்பாடுகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில நடந்த அந்த மழை நிவாரணத்துக்கு கூட அவங்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள்லாம் களத்துல இறங்கி பணி செஞ்சாங்க. இப்படி சில இடங்கள்ல அவங்களும் இறங்கி செஞ்சிருக்காங்க அப்படின்றதுதான் மக்களுடைய பார்வையா இருக்கு. இனிமேட்டு அவருடைய செயல்பாடுகள் எதிர்காலங்கள்ல எப்படி இருக்குன்றத பார்த்து மக்கள் இது ஆபத்தான அரசியல் சொல்ல வரேன். இது வந்து ஆபத்தான அரசியல் சொல்ல வரேன். நேற்று வரைக்கும் கோமாவில் இருந்துட்டு இன்னைக்கு வந்து மக்களுக்காக நான் பணி செய்ய போறேன் வர்றது, அதுவும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், முதலமைச்சர் கட்டியில் உட்கார வேண்டும் என்று அந்த கனவோட வர்றது என்பது, அப்ப இவ்வளவு ஆண்டு காலம் வந்து மக்களுக்காக பணி செய்தவர்கள் பல இயக்கங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துல வந்து எண்ணற்ற மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்புகளுக்காக வந்து நின்றவர்கள் யாரு? இயக்கங்கள் தானே, கட்சிகள் தானே. எத்தனை வழக்குகளை வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. நான் குறிப்பா கூட சொல்றேன், இதுல வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. புதிய தமிழகம் உங்களுக்காக போராடலையா? ஜான் பாண்டியன் அமைப்பு உங்களுக்காக போராடலையா? எண்ணற்ற அமைப்புகள் இன்றைக்கு வந்து எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் எல்லாம் இப்ப போராடுறாங்க. இப்ப களத்துக்கு வந்து அவங்க நிக்கிறாங்க. மக்களுக்காக போராடிட்டு தானே இருக்கிறாங்க. அதுல நம்ம வந்து எந்த விதத்துல நீங்க குறை சொல்ல முடியாது. ஏன்னா மாஞ்சோலை போராட்டம்லாம் யார் எடுத்துக்கிட்டு இருக்கிறது? மாஞ்சோலை எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளா வந்து மாற்றி அமைத்தது யாரு? அப்போ இந்த மாதிரி சமீபத்துல வந்து நம்ம இந்த கேள்வியும் முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன வெடிப்பு பிரச்சனை வந்தது இல்லைங்களா? அதுல வந்து நம்முடைய சமூக, அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் இல்ல சமூக அமைப்புகளாக இருக்கட்டும் எத்தனை பேர் வந்து அங்க முன்னாடி நின்னாங்க? இல்ல அதுதான் அது அடையாள அரசியல். ஆனா அவர்களை பிரதிநிதிகளாக வந்து நிக்கிறாங்கல்ல, அது வந்து அடையாள அரசியல். நீங்க பேசுறது அவங்க வரலையா அப்படிங்கறத விட அவங்களுக்கான பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய மக்கள் வராங்கல்ல, அணிதிரள் விட்டுறாங்கல்ல, அதை நம்ம பார்க்கணும். நம்ம அப்படி பேசணும்னா அது வந்து விமர்சனம் எல்லார்ட்டையும் இருக்குது. நம்ம அதை நோக்கி நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்குடைய பிரச்சனைகள்ல வந்து அந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்ல வந்து நிக்கிறது யாரு? உங்களுக்கு இன்ப துன்பங்கள்ல நிக்கிறது யாரு? உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஓடோடி வந்து உதவுறது யாரு? இந்த அமைப்புகள் தானே. இந்த அமைப்புகளை விட்டுட்டு இன்னொரு அமைப்புல போய் எனக்கு அந்த பதவி கொடுக்கல, இந்த பதவி கொடுக்கறது கேட்கறது வந்து உங்களுக்கு வெக்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையான்னு நான் கேட்கிறேன். அவங்களுக்கான ஒரு கொள்கை கோட்பாடு என்பது உங்களுடைய வரலாறை வந்து அந்த கட்சியில போய் உங்களால பேச முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஒரு திமுகன்னு ஒரு அமைப்பு இருக்கு, இன்னைக்கு ஆட்சியில இருக்குது. அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய அமைப்புல வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனா இவர்களால என்ன பயன் நமக்கு? தேவேந்திர குல வேளாளர்களுக்கு திமுக அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் என்ன பயன் கிடைத்து விட்டது? இவர்கள் அங்க போய் அடிமைகளாக வேலை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அப்ப அந்த அடிமைகளாக நீ போடுறதுக்கு எனக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கலையேன்னு சொல்றது வந்து வெக்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையான்னு நான் கேட்கிறேன். அப்ப இங்குள்ள அமைப்புகளை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாய அமைப்புகளை பலப்படுத்தாமல் இன்னொரு அவன் கொடுக்கல, இவன் கொடுக்கல, எனக்கு அங்க பிஸ்கட் கொடுக்கல, எனக்கு இங்க வந்து சோறு கொடுக்கல, எனக்கு குழம்பு கொடுக்கல என்று கேட்பது அநாகரிகம். இது வந்து சரியான அரசியல் இல்ல என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. விஜய்க்கு அப்ப விஜயோட கட்சியில வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு தங்களுடைய பதில் இதுவாக இருக்கும் பட்சத்துல அவருடைய கட்சியில வந்து இனி வருங்காலங்கள்ல இல்ல ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் ஜெயிச்சாருன்னா அதுக்கப்புறமாவது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுமா? அது வந்து அதான் தனிநபர் சார்ந்த அரசியல் என்பது அது வந்து தவறான ஒரு போக்குல தான் முடியாது, ஒரு ஆபத்துல தான் போய் முடிக்கும். அதை வந்து நம்ம ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கொள்கை அடிப்படையில, ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில, ஒரு இலக்கின் அடிப்படையில செல்லக்கூடிய அமைப்புகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. அந்த வகையில் இவர் என்ன சொல்றாரு, வழிகாட்டின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அதை வரிசையா வந்து அடையாளப்படுத்துறாரு. அதெல்லாம் நம்ம உள்ள போய் பேசணும்னா இது வந்து எங்கெங்கேயே போகும். அப்ப ஆரம்பமே தப்பு. அது இவங்க வழிகாட்டி அவங்க வழிகாட்டினா
அது வந்து அவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்குல்ல. இப்ப பெரியார சொல்றாரு வழிகாட்டின்னு சொல்றாரு இல்லையா? சரி. அப்ப பெரியார சொல்லும் போது என்ன சொல்றாரு, அவர் பேசின பகுத்தறிவு நாங்க அந்த கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஏத்துக்கல, மீதி எல்லாம் ஏத்துக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப பெரியார் பேசுனதே அதுதானே, அந்த கோட்பாடு தானே. அப்ப அதாவது ஒரு மண்டையில இருக்க முடிய பாதி முடிய நாங்க ஏத்துக்கிறோம், பாதி முடிய ஏத்துக்கல அப்படிங்கிறது இது வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இல்லை இல்லையா? அப்ப அவருடைய கட்சியில கோட்பாடு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதுல என்ன இருக்கு? அவங்க வழிகாட்டி இவங்க வழிகாட்டி அப்படின்னா கோட்பாடு கொள்கைகள் அப்படின்னு அவ்வளவு பெரிய மாநாட்டுல அறிவிச்சிருந்தாரு. அதாவது நாங்க எங்களுடைய ஆட்சியில நாங்க சம பங்கீடு கொடுப்போம் அப்படின்லாம் சில விஷயங்களை முன்னிறுத்தி கோரிக்கை முழக்கம் அப்படிங்கிறது வேற. நாங்க வந்தா என்ன செய்வோம் அதை செய்வோம், நாங்க கூட தான் சொல்லுவோம். நாங்க வந்தோம்னா இந்த ரோட அப்படி போடுவோம், அந்த ரோட இப்படி போடுவோம், அந்த பஸ் விடுவோம், இதெல்லாம் சொல்லலாம். அது வேறு. நாங்க வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவோம், இப்போ நதிகளை இணைப்போம், இதெல்லாம் வந்து கோரிக்கை சார்ந்த விஷயங்கள். ஒரு கொள்கைனா என்ன? இன்னைக்கு வந்து நான் இன்னும் அழுத்தமாக வெளிப்படையா சொல்றேன். இப்போ அந்த 60, 70, 80 காலகட்டங்கள்ல வந்து அந்த திராவிட இயக்கங்கள் எப்படி உருவாச்சு? திராவிட நாடு திராவிடருக்கே என்று உருவாச்சு இல்லையா? அந்த காலகட்டங்கள் நீதி கட்சி காலகட்டங்கள்ல அவங்க ஒரு கோரிக்கை முழக்கம் வச்சாங்க, திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு நிலைக்கு வந்தாங்க. பெரியார் அவர்கள் கடைசியாக இறக்கும் தருவார் அவர் ஒரு முழக்கத்தை வச்சாரு, ஒரு இலக்கம் வச்சாரு, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற ஒரு நிலையை வந்து சொன்னாரு. அப்போ உங்களுக்கு அதுல என்ன, இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் வந்து என்ன சொல்ல வர்றாரு? இப்போ இருக்கக்கூடிய மாநில அந்த ஆட்சி அதிகாரத்துல வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிறது என்பது குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு தெளிவில்லாத அல்லது மற்றவர்கள் பேசிய விஷயத்தை தான் நீங்க விஜய் பேசுறாரு தவிர புதுசாக ஒன்னும் பேசல அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. அப்போ அவங்கதான் இருக்கிறாங்களே. இப்ப திராவிட வந்து அவர் சொல்றாரு பெரியாரை ஏத்துக்கிறேன், நாங்க வந்து திராவிடத்தை அவர் ஏத்துக்கிறாரு. திராவிட கட்சி ஏற்கனவே இருக்குது, நீங்க என்ன புதுசா வர்றது? அப்ப அதுக்கான மாற்று என்ன இருக்கு? திராவிடத்துக்கு மாற்று என்ன அப்படிங்கிற பாக்கணும்ல. அப்ப தமிழ் தேசியம் அன்னைக்கு எல்லாம் வந்து பேசுறாங்க, தமிழர் ஒற்றுமை பேசுறாங்க. அப்ப அந்த அடிப்படையிலான இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் என்ன பேசுறாங்க? தமிழர் ஒற்றுமை பேசுறாங்க. நம்ம என்ன பேசுறோம்? மல்லர் ஈயம் பேசுறோம், சங்க கால தொட்டு இருந்த அந்த மல்லரியம் பேசுறோம் இல்லையா? அப்ப இதை சார்ந்த கொள்கை கோட்பாடுகள் தான் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். அப்ப விஜய் சொல்ற விஷயத்துக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து உடன்படுதா? அவருடைய கொள்கையோடு உடன்படுதா? இல்ல திராவிட கட்சியோட கொள்கையோட உடன்படுதா? அல்லது பிஜேபி சார்ந்த அவங்களுடைய கொள்கையில உடன்படுதா? அப்ப இந்த கொள்கை சார்ந்த உடன்பாடுகள் என்பது வேறு. ஒரு கட்சியில வந்து இந்த கட்சியில கொடுக்கலாம், அந்த கட்சியில கொடுக்கலாம், அவன் கொள்கையை நிலைநிறுத்துறதுக்கு தான் அவன் கட்சி வச்சிருக்கிறான். உன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்துறதுக்காக அவன் கட்சி வைக்கல. தேவேந்திர குல வேளாளருடைய வரலாறை பேசுவதற்காக அவன் கட்சி வைக்கல இல்லையா? அப்ப தேவேந்திர வரலாறை பேசுவதற்கும் தமிழின மீட்சிக்கும் நம்ம ஒரு கோட்பாடை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் செயல்பட்டால் தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடுதலை. நீ வந்து திராவிட கட்சியோ தேசிய கட்சியோ நமக்கு அந்த விடுதலை இல்லை. நீங்க சொல்றத பார்த்தா நீ வருங்காலங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் தனக்கென்று ஒரு கட்சியை ஆரம்பித்து தனக்கென்று ஒரு கோட்பாடு கொள்கைகளை வகுத்து அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுதானே சரி. உங்களுக்கு ஒரு வீடு இருந்தா தானே நீங்க வந்து அதுல வந்து உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிறீங்க. இன்னொருத்த வீட்டுல வந்து எனக்கு அந்த ரூம் கொடுக்கல, எனக்கு இந்த ரூம் கொடுக்கல, அவன் என்ன பண்றான்? அவனுக்கான ரூமுக்கு அவனுக்கான வீடு கட்டுறான். திராவிட கட்சிகள் அதைத்தான் செய்யுது. திராவிட கட்சிகள் அவனுக்கான வீடு கட்டுறான். அப்ப அவனுக்கு உகந்த அவன் சொந்தக்காரனை தான் வைப்பான். இன்னைக்கு வந்து அமைச்சர்கள்ல வந்து அப்ப 2026 தேர்தல்ல தேவேந்திர குல வேளாளர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கணும், இல்ல எப்படி இருக்கும்? அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா தனித்த அரசியல்ல இருக்கணும். இப்போ வந்து சில இந்த வாட்ஸ்அப் போராளிகள்லாம் சில பேர் இருக்கிறான் நம்ம சமுதாயத்தில் உள்ளவன். அவன்லாம் வந்து என்ன பண்றான்னா, பிஜேபியில் இணைந்து கொள்ளுங்கள்,
அல்லது திமுகவில் இணைந்து கொள்ளுங்கள், அதிமுகவில் இணைந்து கொள்ளுங்கள், அங்க இணைந்து கொள்ளுங்கள், இங்க இணைந்து கொள்ளுங்கள், நமக்கான பிரதிநிதித்துவத்தை கேட்டு பெறுங்கள், அந்த அரசியல் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து தப்பு. அது வந்து அங்க எத்தனை பேர் எங்கெங்க போனாலும் அவனுக்கு சேவகம் செஞ்சாதான் அவனுக்கு பதவி கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன்னு பாருங்க, திமுகவுல வந்து நீ சட்டமன்ற உறுப்பினரா இருக்கன்னா உதயநிதி ஸ்டாலினையும் முதலமைச்சரா இருக்க அந்த ஸ்டாலினையும் அவருடைய பேரனையும் புகழ்ந்தாதான் ஒன்னு அங்க வச்சிருப்பான், இல்லைன்னா வச்சிருக்க மாட்டான். நீ அங்க போய் உன்னுடைய வரலாறு நீ பேச முடியாது. தேவேந்திர குல வேளாளர் வரலாறு வந்து நீ சட்டமன்றத்துல பேசுவியா? அப்படி பேசியிருக்கிறியா? அதுக்கான உதாரணம் இல்ல. அப்ப விஜய் கட்சியில இருந்தா விஜயை நீ புகழணும், அப்பதான் அங்க இருக்க முடியும். பிஜேபியில இருந்துனா மோடியும் குலதெய்வம் நீ சொன்னா தான் அங்க ஒண்ணு வச்சிருப்பான். இங்க இருக்கக்கூடிய அல்ல கைகளா இருக்கக்கூடியவங்க அந்த அண்ணாமலையில இருந்து இவங்க எல்லாம் புகழ்ந்தாத்தான் உன்னை அங்க வச்சிருப்பான். நீ உன் அரசியல் அங்க பேச முடியாது. மல்லர் அரசியல் அங்க பேச முடியுமா? அதனால தேவேந்திர குல வேளாளருக்கான அந்த அதிகார அரசியலை பேச முடியுமா? அங்க உன்னை வீழ்த்தின அந்த பிறமொழியாளர்களை பத்தி அங்க உன்னால பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப நமக்கான அரசியலை நாம் உருவாக்க வேண்டிய, கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பதான் இந்த தமிழ்நாடு காலத்தின் கட்டாயமாக இருக்குது. காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதுதானே சொல்ல வரேன். அப்போ எந்த கட்சியும் உனக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்காது. அப்படி கொடுத்தாலும் நீ அங்க போய் அடிமையத்தான் இருக்க முடியும். அதுதானே வரலாறு, இத்தனை ஆண்டு கால வரலாறு. ஒரு தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயராணை கொடுப்பதற்காக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுக்க வக்கற்ற கீழ்த்தரமான நிலையில இருந்தவர்கள் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். பாத்துக்கோங்க, இந்த கட்சியில இருந்த எவனாவது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எவனாவது குரல் கொடுத்தானா? நிச்சயமா. நான் ஒருமையில பேசுறேன். ஏன்னா எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குது. அவர்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுறேன். அப்போ சொந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையை கூட சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பேச துப்பில்லாதவர்கள் இன்னொரு கட்சிக்கு போய் என்ன பயன் இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்போ நமக்கான அந்த விடுதலையை, நமக்கான தேவையை உருவாக்குவதற்கு, நமக்கான அதிகாரத்தை பெறுவதற்கு நமக்கு தனித்த அரசியல் தேவை என்பது என்னுடைய கருத்து. சரிங்கய்யா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுகவோட வெற்றியை எப்படி பாக்குறீங்க? சீமானுடைய தோல்வியை எப்படி பாக்குறீங்க? சீமானுக்கு வந்து தோல்வி என்று வந்து அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா 24,000 ஓட்டுகிட்ட வாங்கியிருக்கிறாரு. இந்த அந்த இடைத்தேர்தல்ல 12,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. எவ்வளவு? 24,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஏற்கனவே அவர் வாங்கினதை விட அதிகமா தான் வாங்கியிருக்கிறாரு. கடந்த ஒரு மடங்கு அதிகமா வாங்கியிருக்காங்க இல்லையா? அதுவும் 12,000 ஓட்டு. அது வந்து 12,000 பேரை வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறார் என்று வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து சீமான் என்கின்ற தனிப்பட்ட நபர் அப்படிங்கறத தாண்டி அந்த நாம் தமிழர் கட்சி என்பது வந்து இன்னைக்கு பேசக்கூடிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல். அப்ப அந்த தமிழ் தேசியத்திற்கான வெற்றி கிடைத்திருக்கிறது, அந்த கருத்தியலுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதுதான் இதனுடைய பொருள். இது தேர்தல் என்பதை தாண்டி ஒரு ஓட்டுக்கு காசு வாங்காம 24,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குது. அது சில பேர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பெரியாரை பற்றி விமர்சையா பேசினதுனாலதான் இவர் வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இல்ல, நான் என்ன கேக்குறேன், எப்ப வெற்றி பெற்றாரு தேர்தல்ல? இப்ப தோல்வி அடைகிறதுக்கு எப்ப வெற்றி பெற்றாரு? வெற்றியே பெறலையே. ஒரு வெற்றியை கூட இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பதிவு செய்ததா எனக்கு தெரியல. அதாவது அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள் அப்படி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அப்படி அது வந்து முட்டாள்தனமான பதிவு. அது நான் என்ன சொல்றேன்னா, 12,000 வாக்கு எங்க இருக்கு, 24,000 வாக்கு எங்க இருக்குது? அப்ப கூடுதலாக ஒரு 12,000 வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறார் என்றால் இது வெற்றியா தோல்வியா? நிச்சயமா அது வெற்றியாத்தான். அவருடைய பார்வையில அது வெற்றியாக இருக்கும். அவருடைய கட்சியை சார்ந்ததும் அது வெற்றியாத்தான் பார்ப்பாங்க. ஆனா பலரது கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரியாரை பற்றி பேசினதுனாலதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல அவர் வெற்றி பெற முடியல அப்படின்றது.
இவர்கள் வந்து பணம் கொடுக்காம நிக்கட்டும், பணம் கொடுக்காம வந்து தேர்தல் சந்திக்கட்டும், நம்ம அது வந்து வெற்றியா தோல்வியான அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் பணத்தை கொடுத்து யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடு, இந்த சீமானுக்கு மட்டும் ஓட்டு போடாத என்று இவர்கள் பிரச்சாரம் செய்தார்களா இல்லையா? அதோடு சீமானு வந்து அதாவது தேர்தல்ல வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து இந்த கட்சி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனா சீமான வந்து இழித்தும் பழித்தும் வந்து ஒரு செய்தியை போட்டு விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? யாருக்கு வேணுமானாலும் ஓட்டு போடு, சீமானுக்கு போடாதே என்பதாக பிரச்சாரம். அதை தாண்டி என்ற இடைத்தேர்தலில் 12,000 வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு 24,000 வாக்குகள் பெற்றிருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி. அப்படியேதான் என்னுடைய பார்வையில அது வெற்றி தான். அது அதோடு பெரியாருடைய முகத்திரை வந்து இதுல கிழிஞ்சிருக்குது. பெரியாரை வந்து விமர்சித்ததுனாலதான் இந்த 12,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. 12,000 டபுள் ஆனது வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணதுனாலதான். ஆமா, நிச்சயமா. இல்லைன்னா அந்த 12,000 வாக்கு தான் இருந்திருக்கும். விமர்சனம் பண்ணதுக்காக வந்து அந்த 12,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறார் என்பது நம்முடைய பார்வை. அதோடு இந்த பெரியாரை வைத்து இந்த சித்து விளையாட்டுகளை வந்து விளையாடி பார்த்தாங்க. அது எதுவுமே வந்து பலிக்கல. கடைசியில இவங்க சரணடைஞ்சது எங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடணும் அப்படிங்கறதுல போய் சரணடைஞ்சிட்டாங்க. ஈரோடு திமுக வெற்றி அடைஞ்சதை எப்படி பாக்குறீங்க? அது பணம் கொடுத்துதான் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? அப்படித்தானே. சென்ற ஆண்டு வந்து சென்ற அந்த EVK இளங்கோவன் வெற்றி பெற்ற போது கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணதாக சொன்னாங்க. பத்திரிகை செய்தி வருது, நிறைய பேர் அந்த தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு எத்தனை கோடி என்பது அவர்கள் தான் வெளிச்சம், நமக்கு தெரியல. அப்ப இந்த கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் வந்து தூக்கி தூர போட்டுட்டு பணத்தை மட்டும் மையமாக வச்சு நடந்த இந்த தேர்தலில் வெற்றி தோல்விகளை பற்றி நாம் வந்து பெருசாக பேச வேண்டிய ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் வர்ற நேரம் ஃபுல்லாவே எல்லா கட்சிகளுமே வந்து மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துதானே தேர்தலை ஜெயிக்கிறாங்க. அந்த வகையில திமுகவும் அதை கையில எடுத்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அதை வந்து நியாயப்படுத்த கூடாது. அதுதான் அதாவது இதை வந்து சில பேர் கூட அதை நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க. தேர்தலில் ஓட்டு கொடுக்கறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா பேசுறீங்களே அப்படின்ட்டு அதெல்லாம் அந்த மாதிரி நபர்களை பிடித்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும். அந்த மாதிரி சட்டம் வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி பேசுற நபர்கள் அரசியல்வாதிகள் கொடுக்கறாங்கன்றதுக்காக மக்கள் வாங்குறாங்களே, இப்ப மக்களை எப்படி சொல்றது? மக்கள் மக்களை வாங்குற அளவுக்கு நீங்க தானே வச்சிருக்கீங்க, அரசியல்வாதி தானே வச்சிருக்கீங்க. மக்களை வாங்குற அளவுக்கு பிச்சைக்காரன் நீங்க தானே வச்சிருக்கீங்க. மக்கள் வாங்கத்தான் செய்வான். மக்கள் இலவசத்தை கொடுத்து பழகினது யாரு? மக்களுக்கு அப்ப விழிப்புணர்வு தேவைதானே. அந்த விழிப்புணர்வை கொடுக்கறது மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறதுக்கு தானே நீங்க கட்சி நடத்துறீங்க, இயக்கம் நடத்துறீங்க. மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு தானா வரும்? நீங்க தானே பண்ணணும். வேலையை பயிர மேஞ்சா எப்படி? அதுக்கு தானே கட்சி வச்சிருக்கீங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு கட்சி வச்சிருக்கீங்களா? ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு கட்சி வச்சிருக்கீங்களா? பணத்தை கொடுத்து அவனை வந்து ஓட்டு வாங்குறதுக்கு வச்சிருக்கீங்களா? இல்ல விழிப்புணர்வு அடைவதற்காக கட்சி வச்சிருக்கீங்களா? இதுக்கு வந்து இருக்கா? நிச்சயமா அதுக்கு விடை வந்து இனிமேதான் தேடணும். அப்ப ஏமாத்துறதுக்கு நீங்க வந்து கட்சி நடத்துறீங்க. பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்காக, மக்களை முட்டாளாக்குறதுக்காக இப்ப நீங்க கட்சி வச்சிருக்கீங்க. அதுல எப்படி நம்ம ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒட்டுமொத்த மக்களுமே வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற அந்த சிந்தனை. அப்படி பழகிட்டீங்க. அப்படி கட்சி பழகிட்டாங்க. மக்கள் மேல எந்த குற்றச்சாட்டும் நம்ம வைக்க முடியாது. மக்களுக்கு வந்து மக்களை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. மக்களை வந்து அப்படி பழக்கப்படுத்தினது யாரு? மக்களையும் அதை அதாவது அவங்க அரசியல்வாதியை கொடுக்கறாங்கன்னா மக்களையும் அதை வாங்கணும் அப்படின்ற சிந்தனை வரணும்ல மக்கள்கிட்ட. அது வந்து யாரு தப்பிச்சுக்கிறது அப்படின்னா அந்த ஊழல் செய்யறவன் வந்து தப்பிச்சுறது சொல்லக்கூடிய வார்த்தை. மக்கள் அங்க போய் தானே அங்க கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ஊழல் செய்யறதுக்காக வேணும்ன்றான். மக்கள் மேல பழிய போடுறான். நீ எதுக்கு கட்சி நடத்துற? நீ மக்களை விழிப்புணர்வு அடைவதற்கும், மக்களை வந்து ஒரு சமநிலைப்படுத்துவதற்கும், மக்களை வந்து மேம்படுத்துவதற்கும் தானே கட்சி நடத்துறீங்க. அப்ப அந்த வேலையை செய்யாம நீங்க வந்து ஓட்டை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு நீங்க ஊழல் செய்யறதுக்கும், நீங்க கனிம வளத்தை திருடுறதுக்கும், கான்ட்ராக்ட்ன்ற பேர்ல வந்து கொள்ளை அடிக்கிறதுக்குமான வந்து கட்சிகளை தொடங்கிட்டு மக்கள்ல வந்து குற்றம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நான் கேட்கறேன். இந்த கட்சிகளுக்கு மக்களை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்குது? மக்கள் அப்படித்தானே வச்சிருக்கீங்க. நீங்க இலவசத்தை கொடுத்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது. ஆமா ஆமா.
மக்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு யானையினுடைய பலம் வந்து அதுக்கு தெரியாம தானே இருக்குது, தெரியாம தானே பிச்சை எடுக்குது. அதை பழக்கப்படுத்துறது யாரு? 5 ரூபா கொடுத்தா வந்து தலையில ஆசீர்வாதம், 10 ரூபா கொடுத்தா தலையில ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி 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 வச்சது யாரு? இந்த நிலை மாறுவதற்கு என்னதான் மாறுவதற்கு இந்த மாதிரி தேர்தலுக்கு ஓட்டு கொடுக்க வந்தா கட்டி வச்சு உதைக்கணும்ல, அந்த மாதிரி பிடிபட்டவனை வந்து தூக்குல ஓடணும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து தேர்தலுக்கு பணம் கொடுத்தா நியாயப்படுத்துறவனை வந்து பிடிச்சி குண்டாத்துல போடணும், அல்லது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போடணும். இதுக்கெல்லாம் சட்டம் இயற்றணும். அதுக்கெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா தான் அது நடக்கும். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இதற்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதெல்லாம் நடத்துவோம், இதெல்லாம் செய்வோம். சமநிலைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வோம். மக்களை குற்றம் சாட்ட மாட்டோம். மக்கள் தவறு பண்ணாலும் அந்த தவறுக்கு காரணம் வந்து கட்சிகள் தான், அமைப்புகள் தான், வழிநடத்தவர்கள் தானே வந்து குற்றவாளிகள். நிச்சயமா மக்களை வழிநடத்துவர்கள் தானே குற்றவாளிகள். மக்கள் தப்பு பண்ணா நிச்சயமா அப்புறம் மக்கள் மேல பழி போட்டா எப்படி? தங்களுடைய சமூக பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா. இதுவரை நேர்காணலில் இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. டிகே ராஜேஷ் ஊடகத்திற்கு நன்றி. வணக்கம்.